ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற இந்த கவுன்சிலிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற 440 காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கும் பொழுது அந்த 440 காலேஜஸில் டாப் அண்ட் பெஸ்ட்டு 10 காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அதை வந்து நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம எந்த மாதிரியான கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரியான க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு, அது இல்லாமல் எந்த மாதிரி பர்சன்டேஜ் இருந்திருக்கு, அப்புறம் இந்த சீட்ஸ் எப்படி ஃபில் ஆகிருக்கு ரவுண்டு 1ல், அது மட்டும் இல்லாமல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அந்த ஸ்பெசிஃபிக் காலேஜஸோட ரேங்கிங்ஸ் என்ன, என்பிஏ அண்ட் நேக் அக்ரிடேஷன்லாம் இருக்கா இல்லையா, அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸும் எந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிஸில் இந்த டாப் 10 பெஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வர்றதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 440 காலேஜஸ் வந்து வருது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன காலேஜ் பார்க்குறோம், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இதை பற்றி தான் இதான் நம்ம லிஸ்ட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா நம்பர் 1 தான். இதேமாதிரி இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 13th ரேங்க் வந்து வச்சுருக்காங்க. இந்த என்ஐஆர்எஃப் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். இந்தியா லெவலில் இருக்கிற காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஓவரால் கேட்டகரியில் பார்க்கும்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி 13th ரேங்க்கில் வந்து வருது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் கேட்டகரி அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் ஓவராலில் 13th ரேங்க் வந்து வந்திருக்காங்க. இது இல்லாமல் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸில் அலுமினி நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 230 years ஓல்டு காலேஜ்னே சொல்லிடலாம். அவ்வளோ இயர்ஸாக இந்த காலேஜஸ் வந்து இருக்கிறது அப்படின்றனால அலுமினி நெட்வொர்க்கோட கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே சொல்லவே வேணாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் லேப் ஃபெசிலிட்டிஸு, ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சிஇஜி கேம்பஸில் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், இப்போ நல்லா படிக்கிறது அது ரிலேட்டட் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ், இந்த திங்ஸ்க்குமே உங்களுக்கு அங்கே முன்னுதாரணமாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போது ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங் அப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 939 அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 939ல் ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிட்டத்தட்ட 839 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் வந்து நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுறாங்க. நல்ல கட் ஆஃப் வச்சுருந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதில் சீட்ஸ் ரவுண்டு 1லே கிட்டத்தட்ட எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்றதை பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு கிட்டத்தட்ட 100 சீட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு ரவுண்ட் 2க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபில் ஆன சீட்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 89.35 கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் வந்து இங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம இங்கே முன்னாடியே குறிப்பிட்டிருக்க மாதிரி அலுமினி நெட்வொர்க், பிளேஸ்மெண்ட்ஸ், இந்த திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றனால ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபர்தராக ப்ரிஃபர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ன சார் இதையுமே நீங்கள் நம்பர் 1 போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சிஇஜிக்கும் இந்த மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ சேம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு எம்ஐடிலையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க்லேயே வந்து சொல்லிடலாம். கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா 4 நம்பர். நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குமே உங்களுக்கு 13th ரேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த எம்ஐடிக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸுமே 2023 கவுன்சிலிங் எவ்வளோ அலாட் பண்ணிருக்காங்கன்னா 652 சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு. இதில் ரவுண்டு 1லேயே பாருங்கள் கிட்டத்தட்ட 588 சீட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி ஃபார் செகண்ட் ரவுண்டுக்கு 64 சீட்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வந்து 80.18% வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அலுமினி நெட்வொர்க்ஸ் எல்லாமே சேம். இங்கே நம்ம என்ன அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் என்ன கொடுத்துருக்கோமோ சேம் அப்படியே உங்களுக்கு டிட்டோவாக இங்கேயும் ஃபாலோ ஆகும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆஃபர் ஒரு பெனிஃபிட்டுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய இங்கே ஒரு விஷயம் எம்ஐடியில் என்னன்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சிஇஜி கேம்பஸில் அது அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இப்போ கரண்ட்லி ரொம்ப ட்ரெண்டடாக இருக்கிற இந்த கோர்ஸு இங்கே வந்து உங்களுக்கு எம்ஐடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சு அப்ளை பண்ணி எம்ஐடி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்ச கோர்ஸையும் நல்லபடியாக படித்து முடிக்கலாம். இந்த 2 காலேஜஸ் இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே பாருங்கள், சீட் ஃபில்லிங்ஸ் ரவுண்டு 1லேயே கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இங்கே தான் எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இதுதான் வேணுன்ற மாதிரி இறங்கி இதுக்காக படிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலேஜ் கொடுக்குற
இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் விஷயம், அலுமினை, இந்த மாதிரியான திங்ஸ்க்காக தான் மெயினாக வராங்க. ஓகே, செகண்ட் நம்ம லிஸ்ட்டில் என்ன காலேஜ் நம்ம வச்சுருக்கோம்னு பார்க்கும்போது எஸ்எஸ்என் தான். ஸோ எஸ்எஸ்என் பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு ப்ரைவேட் ஆட்டானமஸ் காலேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தது கவர்மெண்ட் காலேஜஸ், இப்போ ப்ரைவேட் ஆட்டானமஸ் காலேஜில் வரோம். இதோட கவுன்சிலிங் கோடு பார்க்கும்போது 1315, அதாவது 1315. இங்கே நம்ம எஸ்எஸ்எனோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்க்கும்போது 80th ரேங்க் வச்சுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு மெரிட் பேஸ்டு சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு இங்கே சீட்ஸ் வந்து கிடைக்கும். இதுவும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு நம்ம உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக எஸ்எஸ்என் பற்றின வீடியோ நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதையும் நீங்கள் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்என் பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மெரிட் கால்குலேஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபர்தர் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும் எஸ்எஸ்என்க்கு நினச்சிங்கன்னா அந்த ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு இன்னும் 15 டேஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிலேட்டட் டவுட்ஸ், கைட்லைன்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு வீடியோ. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான முக்கியமான திங்ஸ் எஸ்எஸ்என்ல இருக்குன்னு பார்க்கும்போது பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கணும். அதேமாதிரி ஃபேக்கல்ட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், இன்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த இன்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட் எஸ்எஸ்என்ல. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எஸ்எஸ்என்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எஸ்எஸ்என்னே வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் உங்களோட ப்ராஜெக்டோட விஷயத்தை எஸ்டிமேஷனை பொறுத்து அவங்க ஒரு அமௌண்ட் ஃபண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ்லி நான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சொன்னேன், என்ன சார் இந்த மாதிரி காலேஜஸில் ஒன்லி ஸ்டடீஸ் தானா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இங்கே உங்களுக்கு எஸ்எஸ்என்னில் ஹை இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா விளையாடுற பிளேயராக இருந்தீங்கனாலும் இந்த காலேஜை மிஸ் பண்ண வேணாம். பட் ஆன் த சைட்வே உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான் இந்த காலேஜஸை உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகுது. பட் அந்த அதர் சைட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னு நினச்சிங்கனாலும் போகலாம், நோ ப்ராப்ளம். பட் எஸ்எஸ்என் இஸ் ஏ பெஸ்ட் சாய்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் 2023 கவுன்சிலிங்கில் பாருங்கள், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 523 வந்து அலாட் ஆகிருக்கு. அதில் ரவுண்டு 1லேயே கிட்டத்தட்ட 484 சீட்ஸே ஃபில்ட் ஆயிடுச்சு. ரவுண்டு 2க்காக பேலன்ஸ் 94 வேக்கன்சிஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. இதோட பர்சன்டேஜ், இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபில் ஆன சீட்ஸ் ஃபில் ஆன பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 92.54. 92.54ன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது என்ன மாதிரியான ஒரு பர்சன்டேஜ்னு. கிட்டத்தட்ட ஒரு 7.something% மட்டும்தான் மிஸ் ஆகுது. 92ன்றது உண்மையிலே ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் தான். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்என் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இந்தியா லெவலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஆட்டானமஸ் காலேஜ். நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த எஸ்எஸ்என் ப்ரைவேட் ஆட்டானமஸ், இந்த பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஆட்டானமஸ். ஸோ இதோட கவுன்சிலிங் கோட் என்னென்னா 2006. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 63rd ஆல் இண்டியா ஓவரால் கேட்டகரியில் 63rd ரேங்கிங் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். பட் மெயின்லி நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இங்கே நிறையா இருக்கும். நம்ம நிறையா காலேஜஸும் சரி, ஸ்கூல்ஸ்லேயும் சரி, நீங்கள் நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலாக தான் மக்கப் பண்ணியோ அல்லது நீங்கள் புரிஞ்சோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பட் ப்ராக்டிக்கல்ஸுன்றது ஜஸ்ட்டு மொத்தம் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் போதுன்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜிலே வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அப்படி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை கிளாஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சேம் எப்படி இந்த ப்ராக்டிக்கல் நம்ம சொல்கிறதே லேபு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறையா நாலேஜ் இங்கே கெயின் பண்ணிக்க முடியும், ப்ராக்டிக்கலாக டெவலப் ஆக முடியும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இங்கேயும் உங்களுக்கு உண்டு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இங்கே இருக்காது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம 2023 கவுன்சிலிங் எவ்வளோ அலாட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது 977 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ரவுண்டு 1லே 752 சீட்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சியும் 225. மொத்த பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது 76.97% வந்து 2023 கவுன்சிலிங்கில் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருந்திருக்கு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த காலேஜ் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி
இங்கே பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அவைலபிளாக இருக்குது. சேம் நம்ம எஸ்எஸ்என் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே உங்களோட மெரிட் தான் இங்கே பேசும். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்ஸ் நிறைய வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இங்கே கிடைக்கும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்லையும் ஃபர்தராக அது ரிலேட்டட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். நம்ம லிஸ்ட்டில் 4th நம்பர் என்ன காலேஜ் இருக்குன்னு பார்க்கும்போது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி. இதுவும் ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். இந்த சிஐடியோட கவுன்சிலிங் கோட் 1399. இங்கே நம்ம சிஐடியோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பாருங்கள் 151 to 200. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ்லேருந்து பார்த்துட்டு வர எல்லா காலேஜஸுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து ஒரு டீசெண்டான ரேங்க்ஸாக வந்து வச்சுருக்காங்க எல்லா காலேஜஸுமே. அதை வச்சும் நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கிடைக்கும் இந்த காலேஜ் எந்த மாதிரியான ரேங்கிங் ஆல் இண்டியா ஓவரில் இருக்குது அப்படின்னு. மெயின் திங் இங்கே சிஇடியில் உங்களுக்கு கிரேட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச், கேட் கோச்சிங், மாஸ்டர்ஸ் கோச்சிங் ஃபார் அப்ராடு, அது இல்லாமல் ஸ்டார்ட் அப் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சிஇடி வந்து ரொம்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக ஃபர்தராக ஆகணும். இப்போதைக்கு யூஜி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் நீங்கள் ரிசர்ச் ஆர் பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த சிஇடி உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ யூஜி பண்ணிகிட்டு இருக்கதே நெக்ஸ்ட்டு எம்இ எம்டெக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு கேட் கோச்சிங் இங்கே அவைலபிளாக இருக்குது. நல்ல கோச்சிங்காகவும் இருக்கும். அதையும் நீங்கள் எடுத்து படித்து ஃபர்தர் மாஸ்டர்ஸும் உங்களால் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அப்ராடில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான கோச்சிங்கும் இங்கே உங்களுக்கு சிஐடியில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. மெயின் திங் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் சிஐடி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் லெவல்லேருந்தே எப்படி ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஐடியாஸ், அது இல்லாமல் ஃபர்தர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இவங்க இருந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ 2023 கவுன்சிலிங்கில் இவங்க கிட்டத்தட்ட 647 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் ரவுண்ட் 1லேயே கிட்டத்தட்ட 553 சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சியும் 94 தான் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் 85.47%. கவுன்சிலிங் 2023யோடது இது. இந்த பர்சன்டேஜ் அப்புறம் ரவுண்ட் 1 சீட் ஃபில்லிங்கை வச்சு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸ் மேலே விழுறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த காலேஜஸில் படித்து முடித்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்த அலுமினியோட ஃப்யூச்சர்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ரீசனுக்காகவும் தான். ஓகே, ஃபாலோடு பை நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தோம். சேம் அவங்களோட பிஎஸ்ஜி ஐடெக் இந்த காலேஜும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காலேஜ். நம்ம நம்பர் 5th பொசிஷனில் வந்து வருது. இது ஒரு ப்ரைவேட் நான் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து அட்டானமஸ் கிடையாது, இவங்க நான் அட்டானமஸ் தான். பட் இருந்தாலும் இவங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். கவுன்சிலிங் கோட் பாருங்கள் 2377. இவங்களோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 101ல் இருக்காங்க ஆல் இண்டியா ஓவரில். மெயின் திங் இந்த காலேஜில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் அகாடமிக்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ், எப்படி உங்களுக்கு பிஎஸ்ஜி நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அங்கே கொடுக்குற லேப் ஃபெசிலிட்டிஸு, ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சேம் அப்படியே உங்களுக்கு இங்கே ஃபாலோ ஆகும். அந்த பிஎஸ்ஜியில் உங்களுக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்களோ சேம் பிஎஸ்ஜி ஐடி டெக்கும் அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு அப்படியே வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரி, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, டிட்டோவாக தான் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கும்போது நியூ கோர்ஸ் வந்து இந்த இயர் உங்களுக்கு பிஎஸ்ஜி டெக்கில் வந்து வரும்ன்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஐசிஇ. இது வந்து இப்போ கரண்ட்லி பிஎஸ்ஜி ஐடெக்கில் வந்து கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 2023 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 281 அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங்கில். அதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எத்தனைன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 222 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. வேக்கன்சி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம பார்க்கும்போது 59 சீட்ஸ் கிட்ட வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜும் 17% இன் 2023 கவுன்சிலிங். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த நம்பர்ஸில் இருக்கிற காலேஜ் சேம் சிஐடி பட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். எப்படி பிஎஸ்ஜி பார்த்தோமோ அதே மாதிரியே கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007.
இதோட NIRF ரேங்கிங்கும் 101 to 150 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு அது வேரி ஆகும். இந்த காலேஜஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் வந்து இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் எந்த மாதிரியான காலேஜஸில் கொடுத்துட்டு இருக்கோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப்லி மேஜர் எல்லா காலேஜஸுமே நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி இங்கே படித்த அலுமினி பீப்புள் எல்லாருமே இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அந்த அலுமினி பீப்புளோட நெட்வொர்க்கும் இருக்குது. ஃபர்தர் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிஸே அங்கேருந்து இங்கே உங்களை ஹையர் பண்ணுறதுக்கும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டர் கோச்சிங் அண்ட் டாப் எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ். இப்போது கரண்ட்லி அட்வான்ஸ்டு என்ன மாதிரியான எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் நல்ல ஃபெக்கல்ட்டிஸ், உங்களுக்கு பெட்டர் கோச்சிங்கும் கிடைக்கும். அதனால் ஃபீஸ் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எய்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எய்டட் கோர்ஸ்க்கு அரௌண்ட் உங்களுக்கு 7,000 to 15,000லே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். பட் நீங்கள் எய்டட் கோர்ஸ் இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் அது ஒரு பக்கத்தில் இருக்குது. அந்த செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 50,000 to 70,000 இந்த மாதிரியான ஃபீஸ் வந்து வந்துடும். இந்த ஃபீஸ் லெவலில் நம்ம பார்க்கும்போது CET உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ரொம்ப ஃபீஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் டிகிரிஸ் படித்து முடிக்கிறதுக்கு. 2023 கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாருங்கள், 543 வந்து CET அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் ரவுண்டு 1லேயே உங்களுக்கு 449 சீட்ஸ் கிட்ட ஃபில் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சியும் 94. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்லிங்கில் 82.69 வந்து இங்கே இருக்குது. அப்படியே நம்ம வரது நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த காலேஜஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் மதுரை அண்ட் சரௌண்டட் பீப்புளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி. இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இப்போ ப்ரீவியஸ்லி நம்ம PSG பார்த்துட்டோம், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்துட்டோம், இப்போ தியாகராஜர்னு பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இந்த 3 காலேஜஸுமே இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காலேஜஸோட ஒர்த் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ இந்த 3 காலேஜஸுமே இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டிஸ், ஃபெக்கல்ட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம லிஸ்ட்லேயும் இந்த காலேஜஸ் வந்திருக்கு. கவுன்சிலிங் கோட் பார்க்கும்போது 5008, NIRF ரேங்கிங் 101ல் இருக்காங்க. அதேமாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும்போது எந்த விதமான டொனேஷனும் தேவையில்லை. அதே மாதிரி நோ ஒன் டைம் ஃபீஸு, ஒன்லி உங்களோட மார்க்ஸ் தான் இங்கே பேசும். எவ்வளோ கட் ஆஃப், அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எந்த மாதிரியான மார்க்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுதான் இங்கே இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் TNA கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அதில் கிடைக்கிற கட் ஆஃப் மார்க்ஸை பொறுத்து மற்றும் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பொறுத்தும் இந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகும். இதே மாதிரி இப்போ இந்த காலேஜில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா பெஸ்ட் இன் கிளாஸ் பிளேஸ்மெண்ட், சேம் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் அலுமினி சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இனோவேஷன், கரண்ட்லி இப்போ இருக்கிற திங்ஸவே இன்னும் இனோவேட்டாக எப்படி நம்ம பண்ணலான்றது தான் வேர்ல்டு டே டு டே பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இனோவேஷன் இப்போது நீங்கள் அங்கே இருக்கிற கோர்சஸ்லேயும் இருக்கட்டும், மற்ற விஷயங்களும் இருக்கட்டும், இனோவேஷன் திங்ஸ் நிறையாவே பார்க்கலாம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்க்கு ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபெக்கல்ட்டிஸோட நாலேஜ் ரொம்பவும் அதிகம். நல்ல டைப் ஆஃப் ஃபெக்கல்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்க தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். சேம் 2023 கவுன்சிலிங்கில் பாருங்கள், நம்பர் ஆஃப் சீட்ஸ் 710 அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் ஃபில் ஆனது கிட்டத்தட்ட 581. அதே மாதிரி வேக்கன்சி செகண்ட் ரவுண்டுக்கு எத்தனை சீட்ஸ் இருந்திருக்குன்னா 129, பர்சன்டேஜும் 81.83% இருந்திருக்கு. ஓகே, ஃபாலோடு பை 8th பிளேஸில் நம்ம லிஸ்ட்டில் என்ன காலேஜ் வச்சுருக்கோன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி 2 ப்ரைவேட் அட்டானமஸ் பார்த்தோம், அதே மாதிரி 3 கவர்மெண்ட் எய்டட் பார்த்துருக்கோம். இப்போது இது ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2005. இங்கே NIRF ரேங்கிங் 160 இருக்குது, 160. டாப் கேம்பஸ் வித் ரீசன்ட் குட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட். இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்குது, ரீசெண்ட் லெவலுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ ஃபர்தராக ரீசெண்டாக நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு வந்து இந்த காலேஜஸில் வச்சுருக்காங்க. இந்த காலேஜஸோட ரொம்ப முக்கியமான விஷயம்,
நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும். ரொம்பவும் கம்மியான ஃபீஸில் படித்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட கவுன்சிலிங்கில் கோடும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக கொடுங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸை அவைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வெரி லெஸ் டியூஷன் ஃபீ. நீங்கள் ஒரு 1,00,000லேயே இங்கே இருக்கிற கோர்ஸு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். பெர் இயருக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக 20,000 அந்த மாதிரி ரேஞ்சிலே உங்களுக்கு ஒரு இயர் ஃபீஸே அந்த அளவுக்கு வரும். ரொம்பவும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸும் அவைல் ஆகுறீங்கன்றது உங்களோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 1 lakhக்கும் இன்னமும் கீழேயே நீங்கள் ஒரு டிகிரியே படித்து முடிச்சிடலாம். எங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட் எஃபோர்ட்ஸ் தான் இங்கே மேட்டர். எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் அந்த காலேஜ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடச்சி உள்ளே போயிட்டீங்கன்னாலும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு நீங்கள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு எப்படி செவிசாச்சு எந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டு ஃபர்தராக அவங்களோட ஃப்யூச்சரை அவங்க பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்லா காலேஜஸ்லேயுமே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லேர்னிங் சென்டர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, கிளப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே தான் பண்ணுவாங்க. எந்த விதமான ஹெல்ப் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் இறங்கி பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சீனியர்ஸ் ஆர் யுவர் செகண்ட் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீனியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜஸ் போனால் தெரியும். ரொம்பவும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபர்தர் உங்களோட ஃப்யூச்சரை நல்ல விதமாக டெவலப் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் நிறைய ஐடியாஸ் கேட்டு ஃபர்தராக க்ரோ ஆகலாம். இங்கே அது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி 2023 கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 639. அதேமாதிரி ரவுண்ட் 1 கிட்டத்தட்ட 408 சீட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி ஃபார் சீட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு 231 வந்து இருந்திருக்கு. பர்சன்டேஜ் 63.85. ஓகே, நம்ம 9th பிளேஸில் இருக்கிற காலேஜ் நம்ம லிஸ்ட்டில் டிஎன்இஏயில் 2024 டாப் அண்ட் பெஸ்ட்டு 10 காலேஜஸில் 9th பிளேஸ் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்இசி. மோஸ்ட் ஆஃப் த சென்னை பீப்புள்ஸ் இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். பட் ஆல் ஓவர் தமிழ்நாடுல நிறைய பீப்புளுக்கு இந்த காலேஜஸ் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ். இங்கே உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 1211. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 86th ரேங்க். ஸோ இப்போ நான் இந்த ரேங்கிங் சொன்ன உடனேவே நீங்கள் இப்போ இந்த காலேஜஸ் பற்றி தெரியாதவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். 86th இந்தியா லெவலில் வந்திருக்கு அப்படின்றது அங்கே அந்த காலேஜோட திங்ஸ், ஃபெசிலிட்டிஸ், கோச்சிங், இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கெஸ் வந்து வந்திருக்கும். டாப் 100 என்ஐஆர்எஃப் காலேஜ். என்ஐஆர்எஃப் இந்த டாப் 100 ரேங்கிங்கில் 86th ரேங்கில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே கொடுக்குற கோச்சிங்கு, ஃபெக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, லேப் ஃபெசிலிட்டிஸ், அது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற கேம்பஸில் ராஜலக்ஷ்மி ஒன்றா வந்து இருந்திருக்கு. 2023 கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் சீட் கிட்டத்தட்ட 1042 கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரவுண்ட் 1 611 சீட்ஸ் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரவுண்டுக்கும் உங்களுக்கு 365 வேகன்சி வந்து வந்திருக்கு. பர்சன்டேஜும் 58.48 2023 இருந்திருக்கு. பட் இந்த 2024 கண்டிப்பாக சீட் ஃபில்லிங் இன் ரவுண்ட் 1 உங்களுக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இப்போது இந்த ராஜலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்பவும் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த காலேஜஸை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி தெரியாதவங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய பிரைட் ஃப்யூச்சர் அண்ட் நிறைய கோர்சஸ் அங்கே அவைலாக இருக்கிறத நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் டாப் அண்ட் பெஸ்ட்டு 10 டிஎன்இஏ 2024 காலேஜ் ராஜலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தோம் இங்கே ப்ரீவியஸ்லி. சேம் அதே மாதிரி ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே இதுவும் ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ். சேம் அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் உங்களுக்கு 151 to 200 வந்து வந்திருக்கு. மெயின் திங், இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி காமிச்ச எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு என்பிஏ அண்ட் என்ஏஏசி அக்ரெடிஷன் வந்து உண்டு. இப்போ மேக்ஸிமம் இருக்கிற எல்லா காலேஜஸ்லையுமே நேக் அண்டு என்பிஏ அக்ரெடேஷன்ன்றது வந்து கம்பல்சரி. அந்த நேக் அக்ரெடேஷன் ஃபஸ்ட்டு சைக்கிள்லே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட A++ ரேங்க் எடுத்த ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரேங்க்ஸ் தான். இந்த நேக் அக்ரெடேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து வரும். அந்த டைமில் காலேஜஸ் அவ்வளோ வந்து ஒரு
ஃபயராக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நார்மலான ரேங்கிங் பி, ஏ அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க எந்த விதமான நேக் அக்ரிடேஷனுமே எக்ஸ்பெக்டே பண்ணாமலே இவங்களோட காலேஜ் பக்கவாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சைக்கிள்லேயே இவங்களுக்கு A++ ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு ஃப்யூச்சர் டெக் கேம்பஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இந்த வேர்ல்டு போகும், எந்த மாதிரி இந்த வேர்ல்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அது ரிலேட்டடான கோர்சஸ், ஸ்டடீஸ், எஜுகேஷன், திங்ஸ், இனோவேஷன் இந்த விஷயங்களை நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலக்ஷ்மியில் வந்து தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். மெயின்லி சிஎஸ் கோர்சஸ் வந்து இங்கே நிறையா டைப் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சிஎஸ்லேயே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிஸ்னஸ் சிஸ்டம், ஏஐடிஎஸ், ஐடி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆப்பிள் லேப் ஃபெசிலிட்டிஸ், ஆப்பிள் லேப்னு நான் சொன்ன உடனேவே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் ஆப்பிள் எவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டில் இருக்க கம்பெனின்னு. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. டாப் ஏஐ பேஸ்டு லேப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஏஆர் அண்ட் விஆர் லேப்ஸும் இருக்குது. மல்டிபிள் ஆஃபர்ஸு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸில். இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இந்த காலத்தில் ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மல்டிபிள் ஆஃபர் கிடைக்குது அப்படின்றது அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த காலேஜை உங்களோட கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, போய் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். 4th ப்ரைவேட் காலேஜ் இன் டிஎன் சீட் ஃபில்லிங்கு இன் ரவுண்டு 1. இந்த 4th ப்ரைவேட் காலேஜில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் ப்ரைவேட் காலேஜ்னு மென்ஷன் பண்ணிக்க. இந்த 4th ப்ரைவேட்டில் இன்னும் அப்போ டாப் 3ல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜ் எஸ்எஸ்என் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்ஜி, தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துடும். 4th ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதனால தான் இது 4th ப்ரைவேட் காலேஜாக உங்களுக்கு வந்து வருது. அதே மாதிரி 2023 கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் 379 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ரவுண்ட் 1ல் சீட் ஃபில்டு வந்து 274 வந்திருக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு வேகன்சியான சீட்ஸும் 105%, 72.3 வந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் டாப் 10 அண்ட் பெஸ்ட்டு காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதை தான் இங்கே நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாப் 10 பெஸ்ட் காலேஜஸை நம்ம எந்த மாதிரியான இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்சஸ் என்ன, அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இந்த காலேஜஸை உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கோங்க, உங்களோட கட் ஆஃப்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது ரிலேட்டடில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த 10 காலேஜஸ் என்ன வருது, அது ரிலேட்டட் வீடியோ நீங்கள் போடணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் சொல்லுங்கள். நான் ஃபர்தர் அந்த டாப் 10 காலேஜஸ் பற்றியும் போடுறேன். ஃபர்தர் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேறு எது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரிலேட்டட் வீடியோஸ் போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் நீங்கள் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அது ரிலேட்டட் கோச்சிங் கிளாஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃபீஸ் மற்ற என்கொயரி வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் இப்போவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பற்றி விசாரிக்கணுன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.